நம்ம லைஃப் டைம்ல ஒரு வாட்டியாச்சு கண்டிப்பா நைக் ஸ்போர்ட்ஸ் ஷூவை யூஸ் பண்ணிருப்போம். ஆனா அந்த நைக் ஷூ கம்பெனி கார் டிக்கில தான் அவங்களோட ஷூவை வித்துட்டு இருந்தாங்கன்னா நம்ப முடியுதா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1938 யூஎஸ்ஏல தான் ஃபில் நைக் போறாரு. அவரோட அப்பா என்னதான் ஜேர்னலிசமா இருந்தாலும் அந்த வேலையை தான் பிள்ளைக்கு கிடைக்க கூடாதுன்னு சொன்னாராம். சோ இதனால அவரோட அப்பா தான் பையன் ஓனா பிசினஸ் பண்ணி மேல வரணும்னு சொல்லி நினைச்சாராம். ஃபில் நைக் யூஎஸ்ஏலயே ஸ்கூல் முடிக்கிறாரு அண்ட் காலேஜ் படிக்கும்போது நிறைய அத்லெட்டிக்ல கலந்துக்கிட்டு பிரைஸும் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்ததால எம்பிஏல பினான்ஸ் கோர்ஸ் முடிக்கிறாரு. அப்புறம் ஒரு 7 வருஷம் மிலிட்ரிலயும் வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் ஜேர்னலிசம்லயும் ஒர்க் பண்றாரு. ஜேர்னலிசம்ஸ்ல அவர் ஒர்க் பண்ணும்போது ஒன்ன மட்டும் நல்லா கவனிக்கிறாரு. அது என்னன்னா, ஒரு ஜப்பான் கம்பெனி ஷூஸையும் கேமராவையும் ஜெர்மனிக்கு இம்போர்ட் பண்ணும்போது அதே ஜப்பான் கம்பெனி ஏன் அமெரிக்காவுக்கு ஷூஸை இம்போர்ட் பண்ண கூடாதுன்னு அவர் மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி வருது. ஒரு டூரிஸ்ட் விசால ஜப்பானுக்கு போறாரு. ஜப்பான்ல எல்லா தெருவையும் சுத்தி அங்க பெரிய பெரிய ஷூஸ் கம்பெனி நடத்துற ஒரு மீட்டிங்ல இல்லாத ஒரு கம்பெனி பேரை சொல்லி இல்லீகலா இன்வால்வ் ஆறாரு. சோ அப்போ வந்து ஒனிட்சுகான்னு சொல்ற ஒரு பெரிய ஷூ கம்பெனி இவரோட ஐடியாஸ் கேட்டு இவரு கூட பார்ட்னர்ஷிப் சேர்றாங்க. சோ அந்த கம்பெனி உங்க கம்பெனி பேர் என்னன்னு கேட்கும் போது ப்ளூ ரிப்பன் ஸ்போர்ட்ஸ் இவர் பேர் சொல்றாரு. சோ முதல்ல இவர் வாங்கின ஷூஸ கார் டிக்கில தான் வச்சு சேல் பண்றாரு. இவருக்கு பிசினஸ் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரியாததுனால இவருக்கு எம்பிஏ பினான்ஸ் சொல்லி கொடுத்த ஹெச்ஓடி கிட்ட போய் இந்த ஷூவை காட்டுறாரு. இந்த ஷூ நல்லா இருக்கிறதுனால என்னையும் இந்த கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்கிறியான்னு கேக்குறாரு. அவரோட பேர் தான் பில் பவர்மேன். அங்க இருந்து கட் பண்ணா வெறும் $300 வச்சு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்னைக்கு 10,000 கோடி மேல நெட்வொர்த்தா வந்து நிக்குது. அந்த ப்ளூ ரிப்பன் ஸ்போர்ட்ஸ் கம்பெனிய நைக் ஷூஸா மாத்தி இன்னைக்கு அந்த ஷூஸை யூஸ் பண்ணாத ஆளே இல்லை. ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல.